ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு கீர்த்தி சுரேஷை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடித்த ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 வில்லன் குரூப் இருப்பாங்க. அந்த வில்லன் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேங்கில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேங்கில் இருக்கவங்களை வந்து பார்த்திங்கன்னா கொல்றதுக்கு பிளான் போடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனோட அப்பா என்ன பண்ணுவார் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தியோட வீட்டுக்கு போயிடுவார். கீர்த்தியோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க தற்காப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அடிச்சிருவாங்க அவங்க அம்மா. அதனால என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. அதாவது மீதி ஸ்டோரி என்னென்னா இப்போ அவங்க எப்படி அதுலேருந்து அந்த பிரச்சனை வந்தாங்க, அவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில் இருந்து வந்தாங்களா அப்படிங்கிற படம் தான் அந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு கமர்ஷியலான படமாக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ இல்லாட்டி கொஞ்சம் நல்ல ரிவ்யூ தான் பெற்றுட்ருக்குது. அது மாதிரி பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவ்வளோக்கும் வரல. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பரவாயில்ல, நல்லா தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது.